அந்திவானில் வட்டமிட்டு நம்மை எல்லாம் சுட்டெரித்து இப்போது குளுமையாக மாலை வெயில் உடலுக்கு நல்லது என்பார்கள். அது போல மாலையில் இதமளிக்கும் வேலையாக இந்த சூரியன் இதமளிக்கும் விதமாக அமரும் விதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போலத்தான் நமது நிலைமையும் 4ஆம் நிலைக்கு இணையான டிகிரேடை வழங்க இந்த அரசு தீர்மானித்து அமைதி காத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே நிச்சயம் 4ஆம் நிலைக்கு இணையான டிகிரேட் வந்து சேரும், வந்தடையும் என்பதை மாற்றமே. நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் அங்கே கொசிமா சொல் உலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. நெல்லுக்கு இறைக்கிற நீர் தாங்க வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் போய் அங்க போய் கொசியும். அப்படி புல்லுக்கும் போய் பாயும் போது சொல் உலகில ஒரு நல்லார் இருந்தார்னா அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. அதன் போல போராட்ட களத்தில் நிற்கும் நாமும் நெல் கதிர்கள் தான். பற்றி கவலைப்படாதீர்கள். அவர்கள் புல் கலர் நிலத்தில் புல் விளையலாமே தவிர கலர் நிலத்தில் புல் விளையலாமே தவிர நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை. கவலையே வராது. வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் வரலாறு உண்டு. வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் வரலாறு உண்டு. வேடிக்கை பார்த்தவனுக்கும் விமர்சனம் செய்தவனுக்கும் ஒரு வரி கூட கிடையாது. நானும் வந்தேன், செல்ஃபி எடுத்து போட்டேன். 2 மணி பஸ், 2 மணி ட்ரெயின், 2:10, 3:10 நான் கிளம்பி போயிட்டேன்னா அவனை பத்தி கவலையே படாத. ஏன்னா இன்னும் பிஓவுக்கும் தாசில்தாருக்கும் பூஜா தூக்கிக்குன்னு பக்கெட்ல தண்ணி கோரிக்கை என்ன? ஒற்றை கோரிக்கை. உயிர் தந்தேனும் ஒற்றை கோரிக்கையை வென்று காட்டுவோம். அன்பு தோழர்களே, நேற்று சொன்னார் போல்தான் நீங்கள் செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? பின்னால் அணி திரண்டு வந்தால் இந்த கோட்டையின் கதவுகள் தூள் தூளாக போகும். 4 வட்டம் 5 வட்டத்துக்கு மெசேஜ் போட்டேன். சில வட்டத்துல ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, சில வட்டத்துல அந்த வட்டத்துல இருந்து இந்த வட்டத்துல வேலை பார்க்கிறாரு. நாம் எல்லாரும் ஓரினம். சாதி இரண்டொழிய பட்டாண்டில் உள்ளபடி ஒடுக்கிறவன் உயர்ந்த ஜாதி, ஒடுக்காத இல்லைன்றான் பாரு, அவன் தாழ்ந்த ஜாதி. அவ்வளவுதாங்க. சாதி இரண்டொழிய வேறில்லை. சாட்டுங்கால் நீதி வழுவார் நெறிமுறையில் விட்டார் வெறியோ இடாதவர் ஈடுகுலத்து. இடாதவனை பற்றி கவலையே படாது. போறப்ப போட்டு என் பின்னால் வாருங்கள். உங்கள் ஒற்றை கோரிக்கையை நிச்சயமாக வென்று காட்டுவோம். எனது தோழன் சொன்னார் என்னவென்று, தம்பி வா ஓர் களம் காண்போம். ஏனென்றால் அறிஞர் அண்ணா அரசவை ஆட்சி அமைப்பு கட்டிலில் உட்கார்ந்த போது தம்பி வா தலைமையேற்க வா என்று கூறினார். அதே போல அருமை சகோதரர் முத்து அவர்கள் சொன்னார், நீயும் நானும் மருது சகோதரர்கள். நாம் நினைத்தால் கோட்டை கதவை தூள் தூளாக்கலாம். ஏன் 2 கால்களிலும் திறன் இல்லாமல் தன் நம்பிக்கையோடு கை பலத்தினாலே வந்து கோட்டை கதவை தூள் தூளாக்கி இல்லாத ஒரு மாற்றுத்திறனாளி கூறும்போது கால்கள் இருந்தும் கைகள் இருந்தும் நாம் எதையுமே செய்யாமல் வீட்டில் சீரியல் பார்த்துக் கொண்டு பாண்டியன் ஸ்டோர் எதிர்நீச்சல் எதிர்நீச்சல் கலர் நிலத்தில் புல் விளையலாமே தவிர நல்ல புதல்வர்கள் ஒருபோதும் விளைவதில்லை.
நான் எப்போதுமே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் ஒரு விவசாயி. பணம் சம்பாதிக்க 1000 வழி உண்டு. ஆனால் என் மக்கள் தகுதிக்க ஒரே வழி விவசாயம். எல்லாருக்குமே நான் சொல்லுவேன், என்னோட ஆபீஸ் தான் சொல்லுவேன். விஓ ஆபீஸ் என்னோட ஆபீஸ் தான் சொல்லுவேன். உள்ள வந்தான், வந்துட்டு ஒரு பப்ளிக் வந்து சின்ன பையன், அதனால தான் அவன் பண்றேன் சாரி இல்லையா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து விஓ மேடத்துக்கிட்ட வந்து சாரி இல்லையா அப்படின்னா அந்த அம்மா எந்த சாரு அப்படின்னாங்க. விஓ சாரு அப்படின்னாங்க. அந்த தம்பி ஏன் எதுக்கு இந்த கருத்தை சொல்றேன்னா, என்னோட விஓ ஆபீஸ்ல வலது பக்கம் சுழன்றும் ஏற்பின்னது உலகு ஆதலால் உழன்றும் உழவே தலை ஒரு குரல். இந்த பக்கத்துல ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்த வல்லது அரசு அந்த குரல். 2 குரல் இருக்கும். வேணா நாளைக்கு கூட போட்டோ எடுத்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேன், பாத்துங்க. புது பைட்டா பழைய பைட்டா நீங்க பாருங்க. அந்த மாதிரி அந்த தம்பி வந்து கேட்கும் போது அந்த அம்மா வந்து சொல்லுது, யாரு? நான் தானடா விஓ. யாருடா உனக்கு விஓ அப்படின்னு. சார் ஒருத்தர் வருவாரு, ஒல்லியா இருப்பாரு, அந்த சார். அவரு உனக்கு விஓவா? என் அன்பு தோழமைகளே, ரெண்டு விஓவுக்கு வேலை கத்து கொடுத்துக்கிறேன். நான் வேலைக்கு சேர்ந்து 15 வருஷம் ஆச்சு. 12 ஆரையை பாத்துக்கிறேன், 9 விஓவை பாத்துக்கிறேன். ஒரே ஒரு ஆள் கூட இவன் கொல்லாதவன் என்று சொன்னதே கிடையாது. வேலைகளை துறந்தும் அலுவலக வேலை என்றால் உடனே களம் காண்பேன். அப்படி செய்யும் போது எல்லா திறமைகளும் இருந்து இந்த கிராம உதவியாளருக்கு டி கிரேட் மறுக்கப்படுகிறது. ஒண்ணுமே தெரியாத அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ஒரு நபருக்கு வேலை தராங்க. அவர் வந்து விஓ ஆயிட்டு அவர் கேட்கிறாரு, என்ன டி கிரேட் வாங்கிட்டு எங்க சீட்ல உட்கார போறியா? உட்கார்ந்தா என்ன தப்பு? உனக்கு இருக்கிற அதே ஜனநாயக நாட்டில் உனக்கு இருக்கிற அதே உரிமை எனக்கு இல்லையா? இதே மண்ணில் தான் நானும் பிறந்தேன். அப்படி இருக்கும் போது நீ கிராம நிர்வாக அலுவலராக வேலை செய்யும் போது நான் செய்யக்கூடாதா? இது என்ன சட்டமா? வருவாய்த்துறையின் ஆணிவேராக, வருவாய்த்துறை என்ற ஆலமரத்திற்கு ஆணிவேராக செயல்படுவன் கிராம உதவியாளர். எந்த ஒரு ஃபைல் போடணும்னாலும் எந்த ஒரு புள்ளி போடணும்னாலும் விஓக்கு சொன்னா உடனே போன் எங்க வரும்? கிராம உதவியாளருக்கு தான் வரும். ஏன்னா அப்படி வந்தா தான் கிராம உதவியாளருக்கு தான் யார் என்ன என்றத தெரியும். தெரியும் போது புள்ளி நம்ம கிட்ட கேட்டுதான் அவங்க சொல்லுவாங்க. எந்த நேரத்திலையும் ஆர்ஐ எங்க விஓ லைனுக்கு போகவே மாட்டாரு. அப்படி போனாலும் போனை எடுக்க மாட்டாங்க. உடனே லைனுக்கு வருவார். என்ன சார் அப்படின்னா, இந்த புள்ளி என்ன ஆச்சு, அந்த புள்ளி என்ன ஆச்சு, உடனே நான் புள்ளியை கொடுத்துருவாங்க. அப்படி இருக்க எல்லா வேலையும் தெரிஞ்ச நாம கிராம உதவியாளராகவே இருக்கோம். ஏன் இந்த அரசு நம்மளை பரிசீலனை பண்ணல? இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், கேளுங்க. அதாவது நான் முதல்ல பேசின மேடையே வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் தான். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தான் நான் வந்து முதல்ல பேசினேன். பேசும்போது இப்போ அந்த அருமை தோழர் தனசேகர் மாற்றுத்திறனாளி அல்ல, தன்னம்பிக்கையுள்ளவன், களம் காண்கிறான். ஒரு வீரன், ஒரு கோழை தினம் செத்து மடிகிறான். களம் கண்ட மாவீரனே வெற்றி அடைகிறான். கோழை தினம் செத்து மடிகிறான். களம் கண்ட மாவீரனே வெற்றி காண்கிறான். ஆகவே என் அன்பு தோழமைகளே, களம் காண வாருங்கள். களம் கண்டால்தான் வெற்றி கனியை நாம் பறித்து சுவைக்க முடியும். வெற்றி கனிகள் தூரத்தில் இல்லை, கனியை பறித்து சுவைக்க இன்னும் சில மணித்துளிகளே உள்ளன, அதிகம் அல்ல. அப்படி இருக்கிறப்போ அந்த தோழர் வந்து நான் இவ்வளவு நேரம் நம்மளை உற்சாகப்படுத்தி எவ்வளவு வந்து நம்மளை சற்றும் சளிப்படையாதவாறு அழகா சூப்பரா சொன்னாரு. அப்படி சொல்லும் போது இந்த மாற்றுத்திறனாளி என்று சொல்லக்கூடிய அவங்களுக்கு இருக்கிற அந்த வைராக்கியமும் வேகமும் ஏன் நம்மளிடத்தில் இல்லை?
நேத்தே நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? தான் தாயின் கையால் எதை கொடுத்தாலும் சாப்பிடுறான் பார், அவன் தேர மாட்டான். அம்மா உப்பு இல்லை, இதெல்லாம் உப்பு போட்டு கொடு என்று கேட்டு வாங்கி சாப்பிடுகிறான் பார், அவன் தான் உண்மையான போராளி. அவன் தான் தேவை. என் அன்பு சொந்தங்களே, பாட்டாளியே, படைப்பாளியே, நீங்கள் எல்லோரும் என் கூட்டாளியே. நீங்கள் எல்லோரும் என் பின்னால் வந்தால் வெற்றி தனியை ஈஸியாக இலகுவாக நான் பறித்து தருவேன். நம்மை காலம் தாக்கிக் கொண்டிருக்கிற இந்த அரசு அதிகாரிகளுக்கும் நம் கண்ணுக்கு தெரியவதே இல்லை. நேற்று கூட அண்ணன் சீமான் அவர்கள் அறிக்கை கொடுத்துள்ளார். என்னன்னு, பிஓ எல்லாம் ஆபீஸ்ல இல்ல, வருவாய்த்துறையினர்லாம் ஆபீஸ்ல இல்ல, ஆகையால வருவாய் நிர்வாகம் முடங்கி போயிருக்கு அப்படின்னு கொடுக்கிறார். 23 நேற்று வரை 22 நாள் போராட்டம் செய்தோம். அண்ணன் சீமான் அவர்களுக்கு அது தெரியவில்லையா? இந்த கிராம உதவியாளன் என்பவர் அப்போது புரியவில்லையா? நாம் இருப்பது ஒவ்வொருவருக்கும் தெரிவிக்க வேண்டும். எப்படி தெரிவிக்க வேண்டும் என்றால், தேர்தல் களம் கண்டால் நாம் இருப்பது அனைவருக்குமே தெரியும். சுரேஷனா அதே போல காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரே கையில் ஒரு கை இல்லாம ஒரு கையில் உள்ள இளைஞன் களம் காண வருகிறான். அதே காஞ்சிபுரம் இரண்டு கைகள் 2 கால்கள் நல்ல வளமுடன் திறனுடன் இருப்பவன் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு மற்ற வேலை செய்கிறான். ஏன் களம் காண வரவில்லை என்றால் சண்டைக்கு வருகிறான். ஐயோ, பெரிய கொடுமையிலும் கொடுமை அம்மா, என்ன செய்வது? அது ஒரு பக்கம் போகட்டும். நாம் கேட்பது பிச்சை அல்ல, பிச்சை அல்ல, பிச்சை அல்ல. நம் வாழ்வாதார உரிமை 4ஆம் நிலைக்கு இணையான வழங்கினால் நம் குடும்பங்கள் செழிக்கும். நம் குடும்பம் அனைத்துமே வந்து அரசையும் அரசு சார் அதிகாரிகளையும் வாழ்த்தும். நம் குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் எளிதில் தீர்வு காணப்படும் என்பது இந்த கிராம உதவியாளரின் கோரிக்கை. ஒற்றை கோரிக்கை. இதை தமிழக அரசு ஏற்று திறன்பட செயல்படுத்த வேண்டும் என்று அரசிடம் மன்றாடி கேட்டுக் கொள்கிறேன். என் அன்பு தோழமைகளே, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. நம்மில் ஒற்றுமை இல்லையே நமக்குத்தான் தாழ்வு என்று சொல்லி உங்கள் காலையில் இருந்தது போல் மாலையிலும் கூட்டம் அதேபோல் நிலைத்து இருக்க வேண்டும் என்பதை திரும்பவும் ஆணித்தரமாக சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏன்னா காலையில் ஒரு தோழர் சொன்னாரு, சொன்னாரு மேயர மாட்டை நக்கர மாடு எடுக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி இல்லை, நல்லா புரிஞ்சுக்க. ஒவ்வொருவருக்கும் உணர்வு தானாக வர வேண்டும், சொல்லி கொடுத்து வருவதல்ல. எங்க அப்பா கஷ்டப்படுறாருங்க, அதுக்காக நான் பள்ளிக்கு போறேன், நான் படிச்சு பெரிய ஆளா ஆகணும். அவன் தான் புத்திசாலி, பெரிய ஆளா ஆகணும். அவர் கிடக்குறாரு பாடியா, அவருக்கு என்ன தெரியவா போதே, நான் போய் கட்டடிச்சு சினிமா பீச்சுக்கு ரோட்டுக்கு போயிட்டு வரேன்னு போறாரு. அவன் உருப்படவே மாட்டான். அந்த மாதிரி எங்கோ போறேன் ஏதோ போறேன்னு சொல்லிட்டு போயிடுவான். மிகப்பெரிய பணக்காரர், இத்தாலியை சேர்ந்த மிகப்பெரிய பணக்காரர் சேகுவாரா என்ன சொல்றாருன்னா, என்னை அழைத்தது மட்டும்தான் நீங்கள், என் மனதை அழைத்ததல்ல. ஏன்னா அடிமைப்பட்டு கடந்த அத்தனை நாடுகளையும் நான் மீட்டெடுப்பேன் என்று கூறினார். அதே போல என்னை அழைத்தது மட்டும்தான் நீங்கள், என் மனதை நீங்கள் ஒருபோதும் கட்டுப்படுத்த முடியாது. இந்த கிராம உதவியாளர் அடிமைப்பட்டு கிடப்பதை, அடிமைத்தனத்தை, அடிமை விலங்கை உடைத்து அனைவருக்கும் 4ஆம் நிலைக்கு